16வது கத்தியபாகம். அபிபத சஹ வை கிருபண ஏன பாலகஹ மிருத ஹரிணீ சுதஹ அஹோ மம அநார்யஸ்ய ஷடகிராதமதேஹ அகிருத சுகிருதஸ்ய கிருத விஸ்ரம்பஹ ஆத்ம பிரத்யயேன தத் அவிகணயன் சுஜன இவ அகமிஷ்யதே. அபிபத சவை கிருபண ஏன பாலகோ மிருத ஹரிணீ சுதோ அஹோ மம அநார்யஸ்ய ஷடகிராதமதேரகிருத சுகிருதஸ்ய கிருத விஸ்ரம்ப ஆத்ம பிரத்யயேன ததவிகணயன் சுஜன இவ அகமிஷ்யதி. அபிபத சவை கிருபண ஏன பாலகோ மிருத ஹரிணீ சுதோ அஹோ மம அநார்யஸ்ய ஷடகிராதமதேரகிருத சுகிருதஸ்ய கிருத விஸ்ரம்ப ஆத்ம பிரத்யயேன ததவிகணயன் சுஜன இவ அகமிஷ்யதி. சுஜன இவாகமிஷ்யதி. பதினஞ்சாவது கத்தியபாகத்துல அவரு பலதும் சொல்லி புலம்பினார் அப்படிங்கிறத, புலம்புவர் அப்படிங்கிறத பார்த்தோம். மான் குழந்தைய பார்த்தானா குஷியாயிடுவார், மனசு சொஸ்தமாகும் அப்படின்னும், மான் குழந்தைய காணாத்த சமயத்துல அவரோட மனசு அஸ்வஸ்தமாகும் அப்படின்னும் பலதும் சொல்லி புலம்புவார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அவர் என்னெல்லாமாக்கும் சொல்லி புலம்புறார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகத்துல, இந்த கத்திய பாகத்துல பார்க்கிறோம். அவரையே திட்டிப்பர். ஷடகிராதமதேஹே, துஷ்டனான வேட்டக்காரனோடு புத்தி இருக்கிறவனாக்குமே நான். அனாரியஸ்யா, கொஞ்சங்கோட சிரேஷ்டதை இல்லாதவனாக்குமே நான். ஆரியன் அப்படின்னா சிரேஷ்டன், அனாரியஸ்யா சிரேஷ்டதை அப்படிங்கிறது இல்லாதவனாக்குமே நான். சிரேஷ்டதை இருந்தானா என் குழந்தை என்ன விட்டு போயிருக்காது. அகிருத சுகிருதஸ்யா, சுகிருதம் அப்படிங்கிறத செய்யாதவனாக்குமே நான். சுகிருதம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த குழந்தைய காணாக்கி இப்ப நான் துக்கிக்க வேண்டாமே, அதனால நான் சுகிருதம் செய்யாதவனாக்கும். குருவலாயிட்டு நான் அந்த மான் குழந்தைகிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பேன், அதனாலேயாக்கும் அந்த மான் குழந்தை என்ன விட்டு போனது. பல டைம்லையும் அந்த குழந்தைய நான் திட்டியிருப்பேன். குழந்தைகள் நேர்வழிக்கு நடக்கிறதுக்கு வேண்டிட்டாக்குமே திட்டுறது. டேய் ஓடாதே, டேய் அங்க பார்த்துட்டு நிற்காதே, அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு இல்லாம அவனை நான் திட்டியிருப்பேன். அப்போ அதெல்லாம் கேட்டு அவனுக்கு சங்கடம் வந்திருக்கும், அதனாலேயாயிருக்கும் என்ன விட்டு போனது. அப்போ கொஞ்சம் ரஃபா திட்டியிருப்பேன், குருவலாயிட்டு திட்டிட்டு அவனுக்கு அது தோணியிருக்கும், அப்பா என்ன ரொம்ப ஹார்டாயிட்டு திட்டார், நமக்கு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கும், அதனாலேயாயிருக்கும் அவன் போனது. ஐஸ்வர்யம் எனக்கு இல்லாததாலே ஆக்கும் என்னோடு குழந்தை என்ன விட்டு போச்சு. நான் பாவியானதினாலே ஆயிருக்கும் நான் வளர்த்தின என்னோட சொந்த மான் குழந்தை என்ன விட்டு காணாமறையத்துக்கு ஓடி போனது. இப்படியெல்லாம் பலதும் சொல்லி ஸ்வயம் அந்த பரதன் குழந்தைய காணலைனா புலம்புவர் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஷடகிராதனும் சிரேஷ்டதையில்லாதவனுமான பாபியாக்கும் நான். அபி இருந்துட்டு கூடியும், நான் இப்படியெல்லாம் இருக்கிறவன் ஆயிட்டு கூடியும் என்னோடு மான் குழந்தை மமா எங்கிட்ட கிருத விஸ்ரம்பகா ரொம்ப ஜாஸ்தியான நம்பிக்கை வச்சுருந்தான். என நன்னா நம்பிண்டாக்கும் அவன் என் கூட இருந்தான். மிருதா இறந்து போன ஹரிணீ சுதகா பெண்மாரோடு புத்திரனாக்குமே அவன். கிருபணகா கருணைக்கு அர்ஹதை இருக்கிற ஏன பாலகா அந்த மான் குழந்தை. ஆத்ம பிரத்யேன நிஷ்கலங்கமான அவனோடு ஹிருதயத்தால தது அவிகனயன் என்னோட துஷ்ட பிரவൃத்திகளை எல்லாம் கேர் பண்ணாதக்கி சுஜனஹா இவ சஜ்ஜனங்கள மாதிரி அகமிஷ்யதி மறுபடியும் என் பக்கத்துக்கு வந்து சேருமா.
சஜ்ஜனங்களை துரோகிக்கிறவாளோடு கிட்டக்க அந்த துஷ்டர்கள் கிட்டக்க பகமை பாராட்டாதக்கு சஜ்ஜனங்கள் ஓடி வரா மாதிரி துஷ்டனான என்கிட்ட என் குழந்தை மறுபடியும் பழையபடி ஓடி வருமா? இப்படியெல்லாம் அது அந்த குழந்தைய காணலைன்னா பிச்சும் பேயும் சொல்லி புலம்புவர். யதார்த்தத்துல பரதன் சிரஷ்டனாக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிறவராக்கும், சுகிருதம் செஞ்சவராக்கும், எல்லா உயிரினங்களையும் கருணையோடு கூடிட்டு நேசிக்கிறவராக்கும். இப்போ வளர்த்து புத்திரனான மான കാണാത്ത സാഹചര്യത്തില് അവര് இப்படி பலதும் சொல்லி புலம்புவர் அப்படின்னாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வளர்த்து புத்திரன் கிட்ட அவருக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பாசம் எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இப்படியெல்லாம் கரெக்டா சொல்லின்னு இருக்கார். அளவில்லாத பாசத்தை எடுத்து காட்டுறார் இப்படியெல்லாம் சொல்லிண்டு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. 17வது கத்திய பாகம் பார்க்கிறோம். அபிஷேமேன அஸ்மின் ஆஸ்ரம உபவனே ஷஷ்பாணி சரந்தம் தேவகுப்தம் த்ரக்ஷ்யாமி. அபிஷேமேனாஸ்மின் ஆஸ்ரமோ பவனே ஷஷ்பாணி சரந்தம் தேவகுப்தம் த்ரக்ஷ்யாமி. அபிஷேமேன அஸ்மின் ஆஸ்ரம உபவனே ஷஷ்பாணி சரந்தம் தேவகுப்தம் த்ரக்ஷ்யாமி. அபி இருந்தா கூட என் குழந்தை நல்லா இருக்கட்டும் பகவானே, என்னோட குழந்தை எல்லா இடத்திலையும் சௌக்கியமா இருக்கணுமே பகவானே அப்படின்னு குழந்தை தொலைஞ்சு போயிட்டு சங்கடப்படுற அம்மாவ மாதிரி பரதன் அப்படிங்கிற ராஜர்ஷி சங்கடத்தோடு கூடிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்திச்சார். மான் குழந்தைய திரட்சியாமி எனக்கு காணறதுக்கு சாதிக்கணுமே பகவானே. திரட்சியாமி அபி பாப்பேனா என்னமோ, காணறதுக்கு சாதிக்குமா என்னமோ, அந்த குழந்தைய எனக்கு இனி என்னோட வாழ்க்கையில காணறதுக்கு சாதிக்குமோ என்னமோ. க்ஷேமேன சௌக்கியமாயிட்டே அஸ்மின் இந்த ஆசிரமா புலகாசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற உபவனே பூங்காவனங்களில தேவகுப்தம் பகவானால காப்பாற்றப்பட்டு, பகவான் தான் காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த குழந்தை பல ஆபத்தையும் சந்திக்கும். அந்த ஆபத்திலேருந்தெல்லாம் பகவான் தான் காப்பாற்றணும். தேவகுப்தம் பகவானால காப்பாற்றப்பட்டு சஷ்பாணி ரொம்ப சாஃப்டான இலைகளும் புல்லுகளும் சாப்பிட்டு சரந்தம் நடக்கிறவனாயிட்டு எனக்கு இனி என்னோட குழந்தைய காணறதுக்கு சாதிக்குமா? பதினெட்டாவது கத்திய பாகம். அபிச்ச ந விருகஹ சாலா விருகஹ அன்யதமஹ வா ந ஏகச்சரஹ ஏகச்சரஹ வா பட்சயதி. அபிச்ச ந விருக சாலா விருகோ அன்யதமோ வா நைகச்சர ஏகச்சரோ வா பட்சயதி. அபிச்ச ந விருக சாலா விருகோ அன்யதமோ வா நைகச்சர ஏகச்சரோ வா பட்சயதி. பட்சயதி அபி ச ந. நிறைய நிறைய குருவ மிருகங்கள் எல்லாம் இருக்கே இந்த வனத்துல. என்னோட மான் குழந்தைய அப்படி இருக்கிற குருவல் மிருகங்களொன்னும் பிடிச்சு திங்காம இருக்கட்டுமே பகவானே, குழந்தைய காப்பாத்தணுமே.
மற்றுள்ள வன்னியமிருகங்கள் என்னோட குழந்தைய பிடிச்சு சாப்பிடாம இருக்கட்டும். மிருகஹா ചെന്നായ്, സാലാവൃഗഹ നായികൾ, അന്യതമഹാവ വേറെ ഏതാവതും വന്യമൃഗങ്ങൾ. ന ഏകചരഹ கூட்டம் கூட்டமாயிட்டோ அப்படி இல்லை அப்படின்னானா ஏகச்சரஹாவா தன்னந்தனியாயிட்டோ. வா அப்படிங்கிறது அதவா ஓர் அப்படின்னு அர்த்தம். ந ஏகச்சரஹ தனியா அல்லாதக்கு கூட்டம் கூட்டமாயிட்டோ அப்படி இல்லைன்னா ஏகச்சரஹாவா தன்னந்தனியாயிட்டோ വന്യമൃഗങ്ങൾ എന്നോട് കുഴന്തയെ പിടിച്ച് சாப்பிடாம இருக்கட்டும். பரதன் சங்கடத்தோடு கூடிட்டு புலம்புறார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு மான் குழந்தைய காணாம இருக்கிற நேரத்துல பரதனோட மனசு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். என்னோட குழந்தைக்கு வன்யமிருகங்களால ஆபத்தொன்னும் உண்டாகப்படாதே, ക്രൂവൽ മൃഗങ്ങൾ എന്നോട് കുഴന്തയെ ആക്രമിക്കപ്പെടാതെ, பகவானே என்னோட குழந்தையே என்னோட கண்ணு முன்னால திரும்ப கொண்டு வந்து தரணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 19வது ஸ்லோகம். நிம்லோச்சதி ஹ பகவான் சகல ஜகத் க்ஷேம உதயஹ त्रयी आत्मा अद्य अभि मम न मृगवधून्यासः आगच्छति. निम्नोच्चति ह भगवान् सकल जगत् क्षेमोदय त्रय्यात्माद्याभि मम न मृगवधून्यास आगच्छति. निम्नोच्चति ह भगवान् सकल जगत् क्षेम उदय त्रयी आत्मा अद्य अभि मम न मृगवधून्यास आगच्छति. பகல் நேரத்துல காணாம போன குழந்தை நிம்லோச்சதீஹ சூரியன் அஸ்தமிக்கிற டைம் ஆயிடுத்தே, இதா இன்னும் வந்து சேரலையே. சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் குச்சாக்கூறு இருட்டுல என்னோட குழந்தை எப்படி சேஃப்டி ஆயிட்டு வாழும்? சகல ஜகத் க்ஷேம உதயஹா எல்லா உலகங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காயிட்டு உதிக்கிற த்ரயி ஆத்மா பகவான், 3 லோகங்களுக்கும் பகவானாய் இருக்கிற அந்த சூரிய தேவன். நிம்லோச்சதீஹா அஸ்தமிக்கிறதுக்கு ஆயிடுத்தே, கஷ்டம், ஹா கஷ்டம். என்னோட குழந்தையோட அவஸ்தை என்ன ஆகும்? மமா என்னோடு மிருகவதூன்யாசகா மான் குழந்தையோட அவஸ்தை அப்படிங்கிறது, நிலைமை அப்படிங்கிறது என்ன ஆகும்? அம்மமான் இறந்து போனதால என் பக்கத்துல வந்து சேர்ந்த அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்னால முடியலையே, ஹா கஷ்டம். அம்மமான் என் கண்ணு முன்னாலேயாக்கும் இறந்து போச்சு. அந்த குழந்தையானா தண்ணியில ஒழுகி வந்தது. அந்த குழந்தைய நான் சுவீகரிச்சு வளர்த்திக்கிறேன் அப்படின்னு உறுதியா வச்சுட்டு இருந்தேன். அப்படி என் கையில கிடைச்ச என்னோட சொத்து, ரொம்ப வேல்யூபிளான அந்த சொத்து, ஆத்ய அபி ந ஆகச்சதி, இதுவரை ஆயிட்டும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ஆயிட்டும் திரும்பி வரலையே. விளையாட போன என்னோட குழந்தை திரும்பி வராத்தது எதனாலேயாக்கும்? அந்த குழந்தைக்கு ஆபத்தொன்னும் வரக்கூடாதே பகவானே அப்படின்னு அவரு புலம்பி திருப்பர் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 20வது கத்திய பாகம். அபிஸ்வித் அகிருத சுகிருதம் ஆகத்ய மாம்
सुगयिष्यति हरिणराजकुमारः विविध रुजिर दर्शनीय निज मृगधारग विनोदैः असन्तोषं स्वानाम् अभनुदन् अभिस्विदकृत सुहृदमागत्य मां सुगयिष्यति हरिणराजकुमारो विविधरुचिरदर्शनीय निजमृगधारग विनोदैरसन्तोषं स्वानामभनुदन्. விவிதம் பல தரத்தில் இருக்கிறதும், ருஜிரம் அழகாயிட்டு இருக்கிறதும், தர்ஷனீயம் கண்களால் காணேண்டதும், நிஜா சொந்தம், மிருகதாரகா மான்குழந்தையோடு, வினோதைகி விளையாட்டுகளால், ஸ்வானா சொந்தம் ஜனங்களோடு, அசந்தோஷம் சங்கடங்களை அபனுதன் இல்லாம பண்ணற ஹரிணராஜகுமாரஹா மான்குழந்தை அப்படிங்கிற என்னோடு ராஜகுமாரன். நான் ராஜ்யத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜகுமாரன் ராஜாவாக்குமே, என்னோடு வளர்த்து புத்திரனான மான்குழந்தை அப்படியாக்குமானா ராஜகுமாரனேதான். அப்படி இருக்கிற என்னோடு ராஜகுமாரன் அகிருத சுகிருதா பாபியான மாம் எனக்கு, பாபியான என்னோடு பக்கத்துல ஆகத்யா வந்துட்டு, சுகயிஷ்யதி என்ன ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுத்துமா, அபிஸ்விது இது நடக்குமா என்னமோ எனக்கு தெரியலை, இത്രയും காலம் என்னோடு கூட நடந்து எனக்கு ஆனந்தத்தை தந்த என்னோட ராஜகுமாரனான மான்குழந்தை மறுபடியும் என் பக்கத்துல வந்து என்னை ஆனந்தமடைய செய்யுமோ என்னமோ. எனக்கு பிரியங்கரனான என்னோட குழந்தை என்னை பலதரத்தில் குஷிப்படுத்தின்னு இருந்ததே, இனியும் அதெல்லாம் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு சாதிக்குமா? இப்படியெல்லாம் பரதன் அந்த மான்குழந்தைய திடீர்னு கொஞ்ச நேரம் காணாம இருந்தா மனசுல இப்படியெல்லாம் நினைச்சு புலம்புவர் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். மான்குழந்தை விளையாட போயிட்டு கண்ணெதிர்க்க அந்த குழந்தை இருக்கா அப்படின்னு அவரோட வேலைகளில் எல்லாம் அவர் எழுந்திருந்து பார்ப்பார். பார்க்கறத அந்த குழந்தை கண்ணில் படுற மாதிரி விளையாடின்னு இருந்ததுன்னா நிம்மதியாக இருப்பார். ஒரு வேளை அந்த குழந்தை பரதனோடு கண்ணு முன்னாலேருந்து வேற எங்கேயாவது நெகந்து போயிருந்தது அப்படின்னா அவர் இந்த மாதிரியெல்லாம் நினைச்சு பயந்து புலம்புவர். என்னோடு அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ, ஏதாவது மிருகங்கள் பிடிச்சுட்டு போயிடுத்தோ இப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப சங்கடப்படுவர். இந்த அளவுக்கு டீப்பான ஒரு பாசம் அந்த மான்குழந்தைகிட்ட பரதன் வச்சுட்டு இருந்தார். இருபத்தி ஓராவது கத்திய பாகம். க்ஷ்வேளிகாயாம் மாம் மிருஷா சமாதினா அமீலதிருஷம் பிரேம சம்ரம்பேண சகித சகித ஆகத்ய பிருஷத பிருஷத அபருஷ விஷாண அக்ரேண லுட்டதி. க்ஷ்வேளிகாயாம் மாம் மிருஷா சமாதினா அமீலதிருஷம் பிரேம சம்ரம்பேண சகித சகித ஆகத்ய பிருஷத அபருஷ விஷாணாக்ரேண லுட்டதி.
ക്ഷേളികായാം വിളയാട്ടുത്തനത്തോട് കൂടിയിട്ട് എന്നോട് കുഴന്തയ്ക്ക് വിളയാട്ട് കാട്ടുறதுக்காയിട്ട് ഞാൻ എന്നോട് കുഴന്തയോട് കൂടെ ചില ടൈം விளையாடுறதுண்டு. பரதன் நினைச்சு பார்க்கறதாக்குமே அந்த மான் குழந்தைய காணாம இருக்கிற சமயங்களில் பரதனோடு மனசுக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டங்களையாக்கும் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மான் குழந்தைகிட்ட நான் விளையாடுறதுண்டே, விளையாட்டாயிட்டு மிருஷா சமாதினா சமாதி அவஸ்தையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி போலியான சமாதி பாவத்துல, யதார்த்த சமாதி பாவம் இல்லை, அந்த குழந்தைய விளையாட்டு காட்டுறதுக்காயிட்டு நான் சமாதி பாவத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சுண்டு இருப்பேன். ஆமீலித திருஷம் கண்களை நன்னா மூடி வச்சுட்டு இருப்பேன். அப்படி இருக்கிற மாம் என்னோடு கிட்டக்க சகித சகித ஆகத்யா பயந்து பயந்து என்னோட குழந்தை அந்த மான் குழந்தை வந்துட்டு சமாதி அவஸ்தையிலேருந்து என்னை எழுப்பினானா நான் அந்த குழந்தைய கோவிச்சுப்பேனோ அப்படின்னு பயந்துண்டு மெல்ல மெல்ல பயத்தோடு கூடி என்னோட பக்கத்துல வந்துட்டு பிரேம சம்ரம்பேனா ரொம்ப ஜாஸ்தியான பாசத்தோடு கூடின கோபத்தால, எத்தனை நேரமாக்கும் அப்பா நீங்கள் இப்படி கண்ண மூடின்னு உட்காந்துருப்பேன், எங்கூட விளையாடுறதுக்காராதும் வேண்டாமா, சீக்கிரம் எந்திரிச்சு வந்து எங்கூட விளையாடுங்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிருஷது ரொம்ப சாஃப்டான அபருஷ ரஃப் அல்லாம இருக்கிற விஷானா கொம்போடு அக்ரேனா அக்ரத்தால லுட்டத்தி என்ன வந்து அந்த குழந்தை கிச்சு கிச்சு முட்டும், நோண்டி கிச்சு கிச்சு முட்டும். சின்ன குழந்தையாக்கும் அது, அதனோடு கொம்பெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, இருந்துட்டு கூட அந்த குழந்தை ரொம்ப மெல்ல வந்து சன்னமா என்னை நோண்டி என்னை கூப்பிடும் அப்படிங்கிறது அதை எனக்கு கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்கும். இனியும் அதே மாதிரி என்னோட குழந்தை எங்கிட்ட விளையாடுறதுக்கு வருமோ என்னமோ, எல்லாம் சொப்பனம் மாதிரி தோணுறதே. இப்போ என்னோட குழந்தை எங்கேயாக்கும் இருக்குன்னு தெரியலையே. விளையாட்டு பிராயத்தில் என் கூட விளையாடுற என்னோட குழந்தை, நான் சமாதி அவஸ்தையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி என்னோட குழந்தைகிட்ட நான் விளையாடி நடிக்கிறத அது நடிப்பாக்கும் அப்படின்னு தெரியாதக்கு என்னோட குழந்தை என்கிட்ட பயந்து பயந்து வருமே, என்னை கொம்புகளால் வந்து நோண்டுமே. போலும் கண்ணடைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தது விளையாட்டுக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்னை நோண்டி கூப்பிடுமே. அது இன்னொரு சந்தோஷமான நிலைமையாக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தது. இனியும் எனக்கு அந்த பாக்கியம், அந்த ஆனந்த அனுபவம் கிடைக்குமோ என்னமோ. அப்படி ஒரு ஆனந்த அனுபவம் அபி இனியும் எனக்கு கிடைக்குமா? 22வது गद्यभागम् आसादिद हविषे बर्हिषे दूषिते मया उपलब्धः भीतभीतः सबदि उपरत रासः मया उपलब्धः भीतभीतः सबदि उपरत रासः ऋषिकुमारवद अवहित करण कलापः आस्ते आसादित हविषि बर्हिषि दूषिते मयोपलब्धो भीत भीत सबद्युपरत रासः ऋषिकुमारवद अवहित करण कलाप आस्ते. ஆசாதித ஹவிஷி பகவத் உபாசனைக்காயிட்டு நான் டெய்லி ஹோமம் பண்றவனாக்கும். ஹோமத்துக்காயிட்டு
ஹவிசு தயாராக்கி ரெடியாக்கி வச்சுட்டாக்குமே ஹோமத்துக்கு உட்காരണം. ஹோமத்துக்காயிட்டு எல்லா திரவியங்களும் ரெடியாக்கி ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஹோமகுண்டத்தில் உட்காரணுமே. அந்த ஹோமத்தில் ஹோமிக்கிறதுக்கான ஹவிசு ரெடியாக்கி வைக்கிறத பர்ஹிஷி தர்ப புல்லு கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கே. அப்படியெல்லாம் இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் ஹவிசு வச்சிருக்கிற அந்த தர்பைய என்னோடு குழந்தை தூஷிதே பல்களால கடிச்சு இழுக்கிறத மயா என்னால உபலப்தகா என்னோடு குழந்தைக்கு கோபத்தோடு கூடின திட்டு கேட்க வேண்டி வந்திருக்கு. குழந்தையாக்குமே கொஞ்சம் ரஃபா திட்டினாதானே சொன்னா கேட்கும், அடங்கி உட்காரும். அதனால நான் சில டைமில் பேசாம இரு, அப்படிலாம் செய்யாதே அப்படின்னு எல்லாம் அந்த குழந்தைய திட்டி இருக்கேன். அப்போது என்னோட குழந்தை பீதகா நடுநடுங்கிண்டு பயந்து வரைச்சுண்டு விளையாட்டெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு சபதி உபரத ராசகா திடீர்னு விளையாட்டுத்தன்மேலேந்து நெகந்துட்டு ரிஷிகுமாரவது ஒரு முனிகுமாரன மாதிரி அவஹித கரண கலாபகா ஆஸ்தே. ஜிதேந்திரியனாயிட்டு இந்திரியங்களை ஜெயிச்சுண்டு ஒதுங்கி நிற்கும். அதுக்கப்புறம் எந்த சேஷ்டகளும் இருக்காது, குறும்பு இருக்காது. கரணம் சொன்னா இந்திரியங்கள், கலாபம் சொன்னா இந்திரியங்களால செய்யற பிரவൃத்திகள், அதெல்லாம் அவஹிதா அடக்கி நிப்பாட்டிண்டு சௌமிய பாவத்தில் ஒதுங்கி நிற்குமே. எவ்வளோ சமுத்தான குழந்தை அந்த குழந்தை. இப்போ அதை எங்கே சுத்தின்னு இருக்கோ என்னமோ, மறுபடியும் இந்த மாதிரி திருஷமனெல்லாம் பண்ணறதுக்கு அந்த குழந்தை எங்கூட வருமா?